அதாவது தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடியே காவிரி தான். உடனடியா தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும். எங்க மாதிரி இருக்கக்கூடியவங்களுடைய கருத்து இந்த அரசு கேட்கணும். ஏன் கர்நாடகா கடந்த 33 ஆண்டுகள்ல தண்ணி திறக்கல? அத்திக்காடு அவனாசி திட்டம்ங்கிறது ஆரம்பத்தில் போடப்பட்ட ஒரு திட்டம். அந்த தண்ணி தமிழ்நாட்டில் பொழிஞ்ச அந்த மழை நீர் கேரளாக்குள்ள போய் வயநாட்டுல ஒரத்துப்பாளை அணைன்னு ஒரு அணை இருக்கு, நொயிலாத்தன் குறு கட்டப்பட்ட அணை. இந்த திருப்பூர் சாயக்கழிவு காரணமா அணையில தேக்கிறது இல்லை, அப்படியே திறந்து விட்டுறாங்க. கேரளாவுக்கு மின்சாரம், தமிழ்நாட்டுக்கு தண்ணீருங்கிற அடிப்படையில இதனால அந்த வயநாட்டுல ஏற்பட்ட சேதங்களை வெகுவா குறைக்கலாமே. ஏன் இதுக்கெல்லாம் முனைப்போட செயல்படல? எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட நல்லசாமி ஐயா இருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. எல்லா வருடமும் இந்த காவேரி பிரச்சனை விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. இன்னும் அந்த விஷயம் பூதாகரம் ஆகல. ஆனா நிறைய நாளிதழ்கள்ல வர ஆரம்பிச்சிச்சு. பட் இன்னும் எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதை பத்தி பேச ஆரம்பிக்கல. தண்ணி அடுத்த சாகுபடிக்கு வரல அப்படின்ற மாதிரி நிறைய விவசாயிகள்லாம் இப்பவே இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பத்தியும் அதை தாண்டி இந்த ஆண்டோட இறுதியில உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது எல்லா நகர்ப்புறங்களுக்கும். ஸோ அதை பத்தியும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஸோ முதல்ல இந்த காவேரி இஷ்யூ இதை பத்தின உங்களோட கருத்தை பதிவு செஞ்சா. காவேரி இஸ் அவர் லைஃப் லைன். அதாவது தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடியே காவிரி தான். இதை பொறுத்தளவுல 1990 நடுவர் மன்றம், 91 இடைக்கால தீர்ப்பு, 16 ஆண்டுகளுக்கு பிறகு இறு தீர்ப்பு 2007. 4 மாநிலங்களும் ஏத்துக்கல, மேன்முறையீடு பண்ணாங்க. மேன்முறையீடுகள் மீதான தீர்ப்பை 2018 பிப்ரவரி 16 உச்சநீதிமன்றம் வெளியிட்டது. அதைத்தான் அரசிதழில் வெளியிட்டாங்க. அதை முன்னிறுத்தி தான் காவிரி மேலாண்மை ஆணையம் புதுடெல்லியில் உருவாக்குனாங்க. ஒழுங்காற்றுக்குழு பெங்களூர்ல அமைச்சாங்க. இப்ப 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 5 ஆண்டுகள், இந்த 33 ஆண்டுகள்ல இடைக்கால தீர்ப்பையும் மதிக்கல, இறு தீர்ப்பையும் மதிக்கல, மேன்முறையீடுகள் மீதான தீர்ப்பையும் மதிக்கல. ஆணைய ஒழுங்காற்றுக்குழு இவைகளுடைய உத்தரவுகளை ஏற்று கர்நாடகம் நடக்கல. திறந்திருக்காங்க. எப்ப தண்ணி திறந்தாங்க? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும், அவைகளுடைய அணைகளுடைய பாதுகாப்பு கருதித்தான் திறந்தாங்களே ஒழிய தமிழ்நாடும் புதுச்சேரியும் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு இதுவரையில திறக்கல. இன்னைக்கு திறக்கல, நாளைக்கு திறக்க போறதில்ல. நடப்பாண்டுலயே அதுதான் உண்மை. நடப்பாண்டுல உரிய காலத்துல உரிய நேர மாதாந்திர அடிப்படையில் திறந்திருந்தால் ஓரளவு நாம் குறுகு சாகுபடி செய்திருக்கலாம். அணைகள்லாம் நிரம்பி இனிமேல் தேக்கினால் உடையுங்கிற ஒரு சூழல்ல திறந்து விட்டாங்க. மேட்டூர் நிரம்பிச்சு 35 டிஎம்சி பயன்பாடு இல்லாம கடலுக்கு போயிருக்குது. இதுதான் கண்ட பலன். ஆக இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவே முடியாது. இந்த தீர்ப்பு ஏட்டுச்சுரைக்காய் காணல் நீர் வடிகாலா வச்சுதான் திறக்கிறாங்க. அப்படின்னா எதுக்கு இந்த நடுவர் மன்றம், எதுக்கு இடைக்கால தீர்ப்பு, எதுக்கு இறுதி தீர்ப்பு, எதுக்கு மேன்முறையீடுகள், எதற்கு கெசட்ல வெளியிடணும், எதற்கு மேல ஆணையம், எதுக்கு ஒழுங்காற்றுக்குழு, இதெல்லாம் எதுக்கு? இந்த கேள்விக்கு என்ன பதில்? எங்கே பதில்? அதான் கேட்கிறோம். அதாவது 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்துல திமுக அதிமுக மாறி மாறி இந்த வழக்கை நடத்தினாங்க. சரியான இலக்கை நோக்கி இந்த வழக்கு நடத்தப்படவில்லை. தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை நோக்கி இந்த வழக்கு நடத்தப்பட்டு அதற்குண்டான ஒரு தீர்ப்பை பெற்றிருந்தால் கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுப்பதாக ஒரு தீர்ப்பை நாம் பெற்றிருந்தால் எதுக்கு இரு மாநில உறவு கெடுது? எதுக்கு மோதல் வருது? எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? எதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நேர கர்நாடக நீர்த்தேக்கங்களை தேக்கணும்? அந்த நீர்த்தேக்கங்கள் ஹேமாவதி, கபினி, ஹாரங்கி, கேஆர்எஸ் போன்ற அணைகள்லாம் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு புதுவை அரசு பணம் கொடுத்ததா, இல்ல தேக்கி வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்கறோமா? எந்த முகாந்தரத்தினுடைய அடிப்படையில
தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான 1 மணி நேரம் கர்நாடக நீர் தேக்கங்கள் தேக்கணும். அப்படி தேக்குறாங்க. தேக்கி வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி வந்தா அணையில மட்டம் வசந்ததுன்னா அந்த விவசாயிகள் அந்த அரசுக்கு அழுத்தம் கொடுப்பாங்கல்ல. திறந்து விட வேற கட்டாயம் ஒரு நெருக்கடி வருமல்ல, திறந்து விட்டுறாங்க. ஆக நாத்து நட்டுறாங்க, களையெடு பயிர், பருவமழை வந்து குறைஞ்சிருது. உடனே முறைநீர் பாசனம் அமல்படுத்துறாங்க. மேன்மழை வரும்னு எதிர்பார்க்குறாங்க. அது போதிய அளவு வரல. கடைசியில குடிநீருக்கு வச்சிருந்தது திறந்து விட்டு தான் அறுவடை பண்றாங்க. எப்படியோ கர்நாடகாவில் ஒரு போக சாகுபடி நடந்துருது. 4 மாதங்கள் முடிஞ்சிருது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் பருவமழை காலம் முடிஞ்சிருது. பருவமழை நின்றுது. அணைகளை பூரா வடிச்சிடுறாங்க. தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரிக்கு எதை விடுறது? எங்க இருக்குது தண்ணி? ஆக பருவமழை குறையும் ஆண்டுகளில் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாமல் போனால் தமிழ்நாடு பாலைவனமாகும். நடைமுறைப்படுத்துறாங்கன்னு வைங்க, தமிழ்நாட்டுக்கு உண்டான உரிமை நீர் ஜூன் மாதம் இவ்வளவு, ஜூலை இவ்வளவு, ஆகஸ்ட் இவ்வளவு, செப்டம்பர் எவ்வளவுன்னு சொல்லி தீர்ப்பின் விகிதாச்சார அடிப்படையில் இரு தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க? ஜூன் மாதம் 10, ஜூலை 34, ஆகஸ்ட் 50, செப்டம்பர் 40 இப்படி சொல்லியிருக்காங்கல்ல. அதன்படி திறந்து விட்டால் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோ அது சட்டத்தினுடைய ஆட்சின்னு சொல்லி திறந்து விட்டா தமிழ்நாட்டில் ஒரு போக சாகுபடி நடந்துரும். அணைகளை பூரா வடிச்சிருவோம். பருவமழை நின்று கர்நாடகாவுக்கு எதை கொடுக்கறது? அங்க பாலைவனம். இதுக்கு என்ன தீர்வு கண்டிருக்கீங்க? தீர்வு ஒரு நிறுவனத்துல 4 பேர் வேலை செய்யறாங்க. 4 பேர்த்துக்கு தினக்கூலி. மாலையில வேலை முடிஞ்சிருது. அவங்க கூலி அவங்க கையில் கொடுக்கணும். இல்லை அவனா கணக்கு இருந்தா கணக்குல போடணும். ஏன் ஒருத்தர் கணக்குல போட்டு மீதி 3 பேர்த்துக்கு எடுத்து கொடுக்க சொல்றீங்க? எடுத்தவர் கொடுக்காம ஏமாத்திட்டா இந்த பாதிக்கப்பட்ட 3 பேரு போய் முறையிட்டா எங்களுக்கு தெரியாதுன்னு கை விரிச்சா என்ன தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க? எந்த இலக்க நோக்கி இந்த வழக்கு நடத்தியிருக்கீங்க? இல்ல அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிச்சுமா? இல்ல சிறப்பு சட்டப்பேரவை அமர்வுல பேசணுமா? வடிகாலா வச்சுதான் இதுவரையிலும் திறந்திருக்காங்க. ஆக இதற்கு ஒரே தீர்வு, நிரந்தர தீர்வு. இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியாது. ஆகவே காவிரி நடுவர் மன்றத்துக்கிட்ட தமிழ்நாடு அரசு ஒரு மறுசீராய்வு மனுவை தாக்கல் பண்ணணும். அந்த மறுசீராய்வு மனுவை நடுவர் மன்றம் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ள மறுத்தால் உச்சநீதிமன்றம் சொல்லணும். அங்க சொல்லணும், இந்த மாதிரி 33 ஆண்டுகள்ல எப்ப திறந்திருக்காங்க? ஆணையத்தை மதிச்சாங்களா? ஒழுங்காற்றுக்குழு மதிச்சாங்களா? உச்சநீதிமன்றம் பிறப்பிச்ச உத்தரவுகளை மதிச்சாங்களா? அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? இதுக்கு என்ன பதில்னு கேட்டா ஒரு தீர்வு கிடைக்கும். இல்ல 40 பேர் போயிருக்காங்கல்ல பாராளுமன்றத்துக்கு, பாண்டிச்சேரி சேர்த்து, இவங்க பார்லிமெண்ட்ல இதை கேட்க வேண்டியதானே? இதை பத்தி கேட்கறாங்களா? இல்லையே. நவம்பர் டிசம்பர்ல எப்படி மழைக்கால கூட்டத்தொடர் இருக்குல்ல சார், அதுல வந்து விவாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல சார். மழைக்கால கூட்டத்தொடர் நடக்கும்போது ஜூன் மாதம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் முடிஞ்சிருது. பருவமழை முடிஞ்சிருது. அப்புறம் எதை கேட்கறது? பருவமழை காலத்துல கேட்டா பரவாயில்ல. பருவமழை முடிஞ்ச பின்னாடி எப்படி கேட்க முடியும்? குளிர்கால கூட்டத்தொடர்ல எப்படி கேட்க முடியும்? மழைக்கால கூட்டத்தொடர்ல கேட்டிருக்கணும். அப்ப இதை இந்த 40 பேர் பாராளுமன்றத்தை முடக்கி இருக்கணும். ஒண்ணு தீர்ப்பை நடைமுறைப்படுத்துங்க. இல்லைனா மத்திய அரசு இதுக்கு பதில் சொல்லணும். நீர்வளத்துறை அமைச்சர் பதில் சொல்லணும். எதுக்கு ஆணையம்? எதுக்கு ஒழுங்காற்றுக்குழு? இந்த கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்கணும். யாராச்சும் எழுப்புனாங்களா? ஒரு புரிதலோடு இருக்காங்களா நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள்? இல்லையே. இந்த தீர்ப்பே ஒரு தவறான தீர்ப்பு. இது ஒரு ஏட்டுச்சுரைக்காய், காணல் நீர், மாயமான். நடைமுறைப்படுத்தவே முடியாது. அடிப்படை புரிதல் இல்லாம, இலக்கு இல்லாம 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்துல இந்த வழக்கு நடத்தி பல கோடி ரூபாயை கொட்டுன்னு கொட்டி இப்படி ஒரு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் விரோதமான ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில்? என்ன தீர்வு? சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு ஆட்சி பொறுப்புல இருக்கீங்க நீங்களா? துரைமுருக சொல்றாரு, மேகதாட்டுவில் அணை கட்ட விட மாட்டோம், அனுமதி இல்லாமல் அணை கட்ட முடியாது அப்படின்னு ஒத்த கால் நிக்கிறார்ல. சரி, ஹேமாவதி, கபினி, ஹாரங்கி இந்த அணைகள்லாம் 1924 உடன்படிக்கைக்கு புறம்பா கட்டப்பட்ட கட்டுமானங்கள் தானே. அது என்ன பண்ணிட்டீங்க? அதே மாதிரி மேகதாட்டுவில் அணை கட்டினாலும் உங்களால எதுவும் செய்ய முடியாது. இதுதான் நிலைமை. மத்திய அரசு, அது பாஜக அரசாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய நிலைப்பாடு ஒண்ணுதான். அவங்கள பொறுத்தளவுல தமிழ்நாடு கர்நாடகாவும் ஒற்றுமையா இருக்கக்கூடாது. இவங்க மோதிக்கிட்டே இருக்கணும், அடிச்சுக்கிட்டே இருக்கணும், சண்டை கட்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் மேல இருந்து நாம பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்முடைய ஆளும் அப்படியே இருக்கும்.
அதுதான் மத்திய அரசனுடைய நிலைப்பாடு. இது பிரித்தாளும் சூழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. பிரித்தலும் பேணிக்கொள்ளலும் பிரிந்தார் போறதலும் வல்லது அமைச்சு. இதுதான நடுவண் அரசு காங்கிரஸா இருந்தாலும் பாஜகவா இருந்தாலும் செஞ்சுக்கிட்டு இருக்குது. எந்த அரசு தமிழ்நாட்டுக்கு உண்டான உரிமையை தீர்ப்பின்படி வாங்கி கொடுத்துருக்காங்க? அப்புறம் எதுக்கு நீங்க மத்தியில் இருக்கீங்க? எதுக்கு நீங்க நாடாளுமன்றம் போறீங்க? 40 பேரு எதுக்கு போறீங்க? எதுக்கு போறீங்க? இதுக்கெல்லாம் என்ன பதில்? ஒரே தீர்வு, நிரந்தர தீர்வு, தினந்தோறும் நீர் பங்கீடு தான். நீங்களே ஆட்டுக்கு வாழை அளந்து வைக்கிற மாதிரி வச்சுட்டீங்க தீர்ப்புல. கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு அந்தந்த மாநிலத்துக்கு கொடுத்துருங்க. தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் ஒரு சொட்டு கூட கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்கக்கூடாது. கமாவதியிலையோ, கபினியிலையோ, ஹேரங்கிலையோ, கேரஸிலையோ தேக்கக்கூடாது. அது மேட்டூர் அணையில் மட்டுமே தேக்கப்பட வேண்டும். அப்படி வந்திருந்தால் நடப்பாண்டுல குறுவை சாகுபடி பரப்பளவை குறைத்து நடந்திருக்குமல்ல. இப்ப சம்பா சாகுபடி பொழிகின்ற மழை நீரை, வருகின்ற நீரை அனுசரிச்சு நம்ம பரப்பளவை குறைச்சு கூட்டி செஞ்சிருக்கலாம்ல. ஏன் உறவுகிறது? ஏன் மோதல் போக்கு வருது? பெட்ரோல் டீசல் விலையை எப்படி தினந்தோறும் நிர்ணயம் செஞ்சு அரசு அறிவிக்குதோ அந்த மாதிரி கர்நாடகா காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு அந்தந்த மாநிலத்துக்கு கொடுத்துருங்க. இதுதான நியாயம், இதுதான முறை. அப்புறம் என்ன தீர்ப்பாக வச்சிருக்கீங்க? ஆக இதுதான் உயிர் நாடி. இந்த புரிதல் உங்களுக்கு இல்லையே. ஆக உடனடியா தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும். எங்க மாதிரி இருக்கக்கூடியவங்களுடைய கருத்து இந்த அரசு கேட்கணும். அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போறாங்க. எதுக்கு போறாங்க? ஒரு முருங்கீரை வடை, ஒரு முந்திரி கேக்கு ரெண்டே உன்னிட்டு ஒரு குளிர்பானத்தை குடிச்சிட்டு வர்றக்கா? இதுக்காக போறாங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு? என்ன நடந்தது? இதையெல்லாம் கேட்டாங்களா? விவாதிச்சாங்களா? ஏன் கர்நாடகா கடந்த 33 ஆண்டுகள்ல தண்ணி திறக்கல? ஏன் நாம 2033 வரல 15 ஆண்டுகள் காத்திருக்கணும்? இது தேவையே இல்லை. இது ஏட்டுச்சுரைக்காய், இது காணல் நீர், இது மாயமான். ஏன் ஒருத்தர் கூட அந்த கருத்து வைக்கல? இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சி, எல்லா கட்சிகளை பார்த்து தான் கேட்கிறோம். ஆட்சியில் இருந்தவங்க இருக்கிறவங்க அத்தனை பேர் பதில் சொல்லணுமல்ல. எந்த இலக்க நோக்கி வழக்கு நடத்தினீங்க? ஒரு புரிதல் இல்லாம நடத்தி, ஒரு புரிதல் இல்லாம ஒரு தீர்ப்பு வாங்கி, தமிழ்நாட்டை வடிகாலா வைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. என்ன நியாயம் அது? அதான் கேட்கிறோம். இதுக்கு ஒரே தீர்வு, இன்னைக்கு கெட்டு போகல, ஒரு மறுசாய்வு மனுவை காவிரி நடுவர் மன்றத்தில் தாக்கல் பண்ணுங்க. அதுதான் தீர்வா இருக்கும். இதுதான் முக்கியம். இதுதான் பேர்னிங் இஷ்யூ. அதட்டு போட்டு எதையோ தேவையில்லாதையெல்லாம் தூக்கி பிடிச்சிட்டு நிக்கிறீங்க. ஐயா, இந்த ரொம்ப நாளாவே இந்த கோயம்புத்தூர் மக்களோட, அதாவது கொங்கு மக்களோட பெரிய கனவு திட்டமா இருந்தது இந்த அத்திக்கடவு அவிநாச திட்டம். இதை முதல்வர் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. அதை பத்தின அத்திக்கடவு அவிநாசி திட்டம்ங்கிறது ஆரம்பத்தில் போடப்பட்ட ஒரு திட்டம். தண்ணி மேல இருந்து கீழே போறது. அது திட்ட மதிப்பீடு குறைவு, மிக மிக குறைஞ்ச செலவு. அது நடுநீரா வர்றது. இப்ப நிறைவேற்றி இருக்கிறது அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அல்ல. இது கீழே இருந்து தண்ணி மேல போறது. காளிங்கராயன் காரமட திட்டம். கீழே பவானியாறு காவிரியில கலக்கக்கூடிய இடத்துல அந்த காளிங்கராயன் அணைக்கட்டுக்கு கீழே தண்ணி எடுத்து தண்ணியை குழா மூலமா கொண்டுகிட்டு வர்றது. மேல முன்ன கால்வாய் மூலமா கொண்டுகிட்டு வர்றதுதான் பழைய திட்டம். இது குழா மூலமா கொண்டுகிட்டு போறது. 6 இடத்துல பம்பிங். அப்போ மேல இருந்து கீழே கொண்டு வந்திருந்தா ஒரு 30 கோடி 40 கோடி செலவுல அதை முடிச்சிருக்கலாம். இப்ப கீழே இருந்து குழா ஓட்டு மேல கொண்டு போறதுனால 1910 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. ஆண்டு பராமரிப்பு தொகை இதுக்கு வேணும். ஆனா மேல இருந்து கீழே வந்திருந்தா அந்த தொகை தேவையில்லை. இது உபரிநீர் திட்டம். மேல இருந்து கொண்டு வந்திருந்தா அது உரிமை நீர் திட்டமா இருந்திருக்கும். இவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறோம் இல்லையா? ஒண்ணு கேக்குறேன். இந்தியாவினுடைய சராசரி மழை எவ்வளவு? 1250 மில்லிமீட்டர். தமிழ்நாட்டினுடைய சராசரி மழை 910 மில்லிமீட்டர். கேரளாவினுடைய சராசரி மழை 3000 மில்லிமீட்டர். நீலகிரி மாவட்டம், கூடலூர் வட்டம், தேவாலா காடுகள்ல அதிகமா மழை பெய்யுது. சராசரி மழை 7000 மில்லிமீட்டர். சிரபுஞ்சிக்கு அடுத்தபடியா அங்கதான் மழை அதிகமா பொழியுது. அந்த மழை நீர் எங்க போகுது? 14 டிஎம்சி. எங்க போகுது?
கேரளாக்குள்ள போகுது. கேரளாக்குள்ள போகும்போது அதுக்கு பேர் புன்னம்புழா. கேரளாவுக்குள்ள போய் அதுதான் சாலியாத்துல கலந்து நிலம்பூர் வழியா கள்ளிக்கோட்டைக்கு பக்கத்துல சுமார் 250 டிஎம்சி ஆண்டுதோறும் பயன்பாடு இல்லாம கடலுக்கு கலக்குது. அந்த பயணிக்கிற பாதை பூரா மலைப்பாதை, மலைப்பாங்கான பகுதி, பயன்படுத்தவே முடியாது. அந்த தண்ணி தமிழ்நாட்டில் பொழிஞ்ச அந்த மழை நீர் கேரளாக்குள்ள போய் வயநாட்டில் ஒரு நிலச்சரிவு ஏற்படுத்தி உயிர் சேதத்தை ஏற்படுத்துச்சுல்ல, எல்லாத்துக்கும் தெரியுமல்ல. எத்தனை உயிர் போயிருக்குது, எவ்வளவு பொருட்சேதம். அதுக்கு தமிழ்நாட்டில் தேவாலா காடுகளில் பொழிஞ்ச நீர் கேரளாக்குள்ள போய் அந்த சேதத்தை ஏற்படுத்தி இருக்குது. இப்போ அந்த தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய நீரை ஒரு ஓவேல் இல்லை, ஒரு தடுப்பணை கட்டி ஒரு டன்னல் போட்டு மழையை குடைஞ்சது இந்த பிற கிழக்கு நோக்கி திருப்பி இருந்தா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருந்தா அது மோயாத்தில் அணையும். மோயாறு தெப்பக்காடு வழியா தெற்கு மராட்டா வழியா பவானி சாகருக்கு வருது. இதுக்கு நில அடுப்பு தேவையே இல்லை. ஒரு 100-150 கோடி இருந்தா போதும், அதிகமாக ஒன்றும் செலவு தேவையில்லை. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த தண்ணி எங்களுக்கு தேவையே இல்லை, அவசியமே இல்லை, பயன்பாடு இல்லாமல் கடலுக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க. அங்க போற தண்ணி அந்த நிலச்சரிவு ஏற்படுத்துது, உயிர் சேதத்தை ஏற்படுத்துது. அப்படிப்பட்ட நீரை இந்த பிற திருப்பி இருந்தா மத்திய அரசு நிதி கொடுத்து கேரளாவுக்கு மின்சாரம், தமிழ்நாட்டுக்கு தண்ணீருங்கிற அடிப்படையில் கொண்டு வந்துருந்தா அந்த நீரை வச்சு அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை மேல இருந்து கீழே வரக்கூடிய ஒரு திட்டமா, நடைநீர் பாசன திட்டமா மாத்தி இருக்க முடியும். அதன் மூலமா 1045 ஏரி குளம் குட்டை கண்மாய்களை கொண்டு வந்திருக்க முடியும். அப்போ அதுக்கு தேவை 1.5 டிஎம்சி. அது உரிமை நீர் திட்டமா இருந்திருக்கும். இப்ப நிறைவேற்றி இருக்கிறது உபரிநீர் திட்டம். 10 வருஷத்துல ஒரு 7 வருஷம் தான் எடுக்க முடியும், 3 வருஷம் எடுக்க முடியாது. அந்த வருஷம் பருவமழை குறைஞ்சிரும். அந்த 7 வருஷத்துலயுமே 70 நாட்கள் தான் எடுக்க முடியும். மீதி நாட்கள்லாம் அது பயன்பாடு இல்லாம தான் இருக்கும். அப்படி ஓராண்டுல ஒரு கிட்டத்தட்ட 300 நாட்கள் பயன்பாடு இல்லாம இருந்தால் அதெல்லாம் துரு பிடிச்சு அதெல்லாம் பலதரப்பட்ட சிக்கலுக்கு ஆளாகுமல்ல. மேலும் அந்த உபரிநீர் திட்டம் உரிமை நீர் திட்டமா மாறி இருக்குமல்ல. ரெண்டாவது, இந்த ஒரத்துப்பாளை அணைன்னு ஒரு அணை இருக்கு, நொயிலாத்தன் குறுக்கு கட்டப்பட்ட அணை. இந்த திருப்பூர் சாயக்கழிவு காரணமா அணையில தேக்கிறது இல்லை, அப்படியே திறந்து விட்டுறாங்க. அங்கிருந்து அந்த தண்ணியை ஒரு கால்வாய் மூலமா அத்திப்பாளையம் அணைத்தேக்கத்தை கொண்டு போறாங்க. அங்கிருந்து கரூர் மாவட்டம் அரவாக்குறிச்சி தொகுதியில் 19,500 ஏக்கர் பாசனம் பண்றாங்க. இப்ப அந்த தண்ணி எங்களுக்கு வேண்டாம், அது சாயப்பட்ட தண்ணியா இருக்கிறதுனால விளைநிலம் எல்லாம் வீணா போச்சு, குடிநீர் கெட்டு போச்சுன்னு எங்களுக்கு அந்த தண்ணி திறக்க வேண்டாம்னு சொல்லி அவங்க போராடி நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு 2 டிஎம்சி தான் வேணும். இப்போ கீழ்பவானி தலைமை கால்வாய் அந்த அத்திப்பளை நீர்த்தேக்கத்துல தான் போய் முடியுது, பக்கத்துல தான் போய் முடியுது. ஆகவே கிட்டத்தட்ட ஒரு 124 மைல் நீளம் போகுது. அந்த கால்வாய் வழியாவே தண்ணி கொண்டுகிட்டு போகலாம் கீழ்பவானி அணையில இருந்து. அதுக்கு தனியா நில எடுப்பு தேவையில்லை. அந்த கைவிடப்பட்ட நீர் திட்டம் உயிர் பெறும், நீர்ப்பாசன திட்டம் உயிர் பெறும். அங்கிருந்து காவிரியில் வடியக்கூடிய நீர் தெற்கு நோக்கி போய் கொடுமுடி போய் கிழக்கு நோக்கி திரும்புது. கிழக்கு நோக்கி திரும்பும் போது அது அகண்ட காவேரி. அங்கிருந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் உள்ளிட்ட 8-9 மாவட்டங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலமா குடிநீர் கொண்டுகிட்டு போறாங்க. அங்கிருந்து நீர் டெல்டா மாவட்டங்களுக்கு நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு பாசன நீர். ஒரு பகுதி கொள்ளிட வழியா வீராண ஏரிக்கு சென்னைக்கு குடிநீரா போகுது. ஆக இத்தனை இடங்கள்ல பயன்படுத்தக்கூடிய இந்த திட்டத்தை ஒரு 100-150 கோடி இருந்தா நிறைவேற்றிடலாம். ஏன் மத்திய அரசுக்கு ஜிஎஸ்டி மூலமா குவியுதே, அதை வச்சு இதை செய்யலாமே. கேரளாவுக்கு மின்சாரம், தமிழ்நாட்டுக்கு தண்ணீருங்கிற அடிப்படையில இதனால அந்த வயநாட்டுல ஏற்பட்ட சேதங்களை வெகுவா குறைக்கலாமே. ஏன் இதுக்கெல்லாம் முனைப்போட செயல்படல? இதனால பாத்தீங்கன்னா நாட்டினுடைய இறையாண்மை ஒருமைப்பாடு வலுப்பெறும். ஆக இந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னு தான் நாங்க கேட்கிறோம். கட்டாயம் இந்த பாண்டியாறு மோயாறு இணைப்பு திட்டத்தை கட்டாயம் நிறைவேற்றி ஆகணும். இது மத்திய அரசும் மாநில அரசும் என்ன பண்றாங்க அப்படின்றத கூடிய விரைவில் நம்ம பார்ப்போம். இந்த காணொலி அவங்களுக்கு போய் சேரணும், நம்மளும்
கண்டிப்பா வந்து சேர்க்கறதுக்கான வழிகளையும் நம்ம செய்வோம் ஐயா. ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு மக்களுக்கு வந்து சொல்லியிருக்கீங்க. அதாவது வந்து சென்னையை தாண்டின ஒரு மக்களுக்கு வந்து அந்த நீரோ அதோட அதோட வலியோ வந்து அவ்வளவு பெருசா தெரியாது. பட் நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு தெரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் ஐயா. நன்றி ஐயா.